ஸ்டாலினுக்கு எதிராக கருத்து பதிவிட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சவுக்கு சங்கரை சல்லடை கண்களாக துளைத்தார். கருத்துரிமை பற்றி பேசுவதற்கு திமுகவுக்கு எந்த அருகதையும் இல்லை. பாஜகவுக்கும் திமுகவுக்கும் காதல் வந்தது உங்களுக்கு தெரியாதா? இன்னும் இப்ப மோதல் எல்லாம் கிடையாது, காதல், கள்ள உறவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தேனிலவு விரைவில் நடக்கும். அதான் உங்களுக்கான நம்பர்ஸ் வந்துட்ட பிறகு ஏன் அதிமுகவிலிருந்து ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்களை விட எண்ணிக்கை மேலானது. விஜயபாஸ்கர் வர்றேன்னாரு, வாங்கன்னு வரவேற்றோம். அவருடைய பொலிட்டிக்கல் கேரியரை நாங்க பாதுகாக்கிறோம். இல்லையா? அவர் விரும்பி வந்தாரு. தினகரன் தலைமை ஏற்க முடியாதுன்னு வந்தாரு. தினகரன் ஒரு அரசியல் தரித்திரம். எனக்கு வைகோ பற்றி கேள்வி கேட்டாலே எனக்கு அது அசிங்கமா இருக்கு. உங்க கட்சிக்கு ஆதரவா தானே இருக்காரு? இல்ல, ஆதரவா இருக்காரு. விஜய் அவர்களுக்கு பிஎம் ஆசை இருக்கு, தேசிய அரசியலை நோக்கி போறதுக்கான முயற்சிகளும் இருக்குது அப்படின்ற கருத்துக்களும் இப்ப பிஎம் ஆசைப்படுவதில் தப்பு இல்லை. சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல தாவேகாவின் பரப்புரை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் ஐயா அவர்களை தான் சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நீங்க நாடறிந்த பேச்சாளர். உங்க மேடைகள்ல பல்வேறு அரசியல் தலைவர்களை கடுமையா விமர்சிச்சு பேசிச்சிருக்கீங்க. திமுக எம்எல்ஏ முதலமைச்சரை விமர்சிச்சு பேசினார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கைது செய்யப்பட்டிருக்கார் மார்க்கண்டேயன். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இருதரப்பும் வெவ்வேறு விதமான தகவலை சொல்றாங்க. இல்ல, மார்க்கண்டேயன் அப்படி பேசுவதற்கு நான் தேவை எங்கிருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியல. மேடையில் பேசிய பேச்சிற்காக கைது செய்யப்பட்டவன், கராக்கிரகத்தில் இருந்தவன் தான். தேச விரோத சட்டம் கூட என்னில் விழுந்திருக்கிறது. ஆனா இன்னைக்கு நண்பர் மார்க்கண்டேயன் என்னுடைய நல்ல நண்பர் வரம்பு மீறி இருக்கிறார். வன்முறை துணிக்க பேசியிருக்கிறார். எலும்புகள் உடைந்து போகும் என்கிற அளவிற்கு எகிரி குதித்திருக்கிறார். சட்டமன்றத்தை கூட இழுத்து பூட்ட வேண்டும் என்கிற எல்லைக்கு போயிருக்கிறார். அதனால கொலை செய்வதை விட கொலை முயற்சியை தூண்டுவது குற்றம். அந்த குற்றம் இழைத்திருப்பதால் சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிற நாட்டில் வழக்கு பதிவு செய்ய வேண்டியதும் கைது செய்ய வேண்டியதும் கட்டாயமாகிவிட்டது. அரசின் மீதோ காவல்துறையின் மீதோ நான் குறையானவில்லை. அதை தாண்டி அவரை கைது செய்ததற்கு பிறகு அவரை சிறைச்சாலையில் அடைக்க உடல் பரிசோதனைக்கு தூத்துக்குடி மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து போகிற பொழுது என்னை துப்பாக்கியால் மிரட்டுகிறார்கள் என்று கத்துகிறார். என்ன மார்ச்சுவரி சவக்கிடங்கள் கொண்டு வைக்கப் போகிறார்கள் என்று வானமதுர கத்துகிறார். என்னாச்சு மார்க்கண்டேயனுக்குன்னு நான் யோசிக்கிற அளவுக்கு அவர் நடந்துகிட்டார். கைது செய்யப்பட்டிருக்கிற மார்க்கண்டேயன் ஜாமீன் மனு போட்டு விரைவில் விடுதலை பெற வேண்டும். இதுபோன்ற அரசியலை செய்வதற்கு தலைமை தூண்டினாலும் அதற்கெல்லாம் பலியாகாமலும் இருக்க வேண்டும் என்று மார்க்கண்டேயனை கேட்டுக்கொள்கிறார். இந்த கைது நடவடிக்கை சரிதான் அப்படின்றதுதான் உங்களுடைய கருத்தா இருக்கு. ஆனா திமுகவினர் என்ன சொல்றாங்கன்னா, வரம்பு மீறி பேசியது முதலமைச்சர் தான். சட்டமன்றத்துல இப்படியான கருத்துக்கள்லாம் சொன்னாரு. ஸ்டாலின் அவர்களை பத்தி கருத்துக்கள் சொன்னதை அவங்க ரசிக்கல. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமா தான் இப்படியான கருத்துக்களை முன்வைக்கிறாரு. இப்படி பேசுறது கருத்துரிமைக்கு எதிரான ஒரு சட்டமன்றத்திலே பதிவு பண்ணியிருக்கலாமே. சட்டமன்றத்தில் எங்க தலைவர் தமிழ்நாட்டின் முதல்வர் பேசினது உங்களுக்கு ஒவ்வாமை ஏற்பட்டா சட்டமன்றத்தில் எதிர்வினை ஆற்றி இருக்கலாமே. பொது வெளியில் பொதுக்கூட்டம் என்கிற பெயரால் பொதுமக்கள் மத்தியில இப்படி மிரட்டுகிற துணியில பேசி ஏன் வம்பல மாட்டிக்கிடணும்? இன்னொரு தகவலையும் சொல்றாங்க. இவர் ஒரு ஜெயலலிதா பாணியில ஒரு அரசியலை முன்னெடுக்க விரும்புறாரு. ஜெயலலிதா அம்மையார் இருந்தா கூட கைது நடவடிக்கை வரையும் போயிருக்க மாட்டாங்க. அவங்க அவதூறு வழக்கு மட்டும்தான் போடுவாங்க. இவர் அதை தாண்டி கைது நடவடிக்கை வரையும் போறாரு. அதை தாண்டி அநியாயம் செய்தது அண்ணன் ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி. ஒரு ட்விட்டர் பதிவு போட்ட தம்பிய கைது செய்தாங்க. ஸ்டாலினுக்கு எதிராக கருத்து பதிவிட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சவுக்கு சங்கரை சல்லடை கண்களாக துளைத்தார்கள். அவருடைய வீடு கெட்ட கழிவை வாரி இறைத்து அந்த வீட்டை அசிங்கப்படுத்தினார்கள். சவுக்கு சங்கர் ஏதோ ஒரு இருண்ட கண்டத்தில் இருந்தது மாதிரி தான் ஸ்டாலின் ஆட்சியில் இருந்தார்.
எத்தனை பேர் இப்படி கருத்து சொன்னதற்காக கைது செய்யப்பட்டார்கள் என்ற பட்டியலை நான் தந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அவ்வளவு பேர் கைது செய்யப்பட்டார்கள். இப்போ அதனால தானே திமுக ஆட்சி தூக்கி எறியப்பட்டு தாவேக ஆட்சி வந்திருக்கு. கருத்துரிமைக்கு எதிராலாம் இருந்தாங்க, இவங்களுடைய ஆட்சியில் வந்து ஊழல் இருக்கு, இப்படியான குற்றச்சாட்டுகளை சொல்லி தான் தாவேக ஆட்சிக்கு வந்திருக்கு. தாவேகவும் அதே ஃபார்முலாவில் போறாங்களா? இல்லை இல்லை, சட்டத்தின் ஆட்சி நடைபெற வேண்டும் என்று இருக்கிற நாட்டில் இப்படி பேசக்கூடாது. அவர் வரம்பு மீறி இருக்கிறார். இனி ஒன்று சவுக்கு சங்கரை நாங்கள் தான் விடுவிச்சோம். எல்லாருக்கும் பொதுக்கூட்டம் போடுவதற்கு உரிமை உண்டு, பேசுவதற்கு உரிமை உண்டு. சட்டமன்றத்தில் எங்கள் தலைவர் என்ன பேசிட்டாரு? அப்பாய காணும்னு சொன்னாரு. அது சரிதானா? என்னது அப்படி பேசல? ஒரு கருத்தை புலப்படுத்துவதற்கு சில சைகைகளை பயன்படுத்துவது சரிதான். இதில் என்ன இருக்கு? இல்லை, அந்த நேரத்தில் நீங்கள் திமுகவில் இருந்திருந்தா இப்படி எதிர்வினை ஆற்றிருப்பீங்க தானே நீங்களும்? நான் இருக்கிற கட்சிக்கு விசுவாசமா இருப்பேன். இல்லை, இப்படியான எதிர்வினைகள் தானே அவங்களும் வந்து வைப்பாங்க. இல்லை, அப்பாவை காணும்னு சைகை வெளியிட்டு அது சொல்லிட்டு அவர் கடந்து போயிட்டாரு. அதை போய் பிரச்சனை ஆக்க வேண்டிய தேவையில்லை. சட்டப்பேரவை தலைவர் அதொன்னும் சட்டத்தின் ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா ஸ்டாலின் அவர்கள் சாத்தானின் ஆட்சி நடக்குது. சட்டத்தின் ஆட்சியா சாத்தானின் ஆட்சியான்னு ஸ்டாலின் கேட்கிறாருல, இது அவருக்கு டயலாக் இல்லை. அந்த திருமாவேலங்கிற பையன் எழுதி கொடுக்கறது. அவருக்கு இதெல்லாம் வராது. சட்டத்தின் ஆட்சியா சாத்தானின் ஆட்சியானா சாத்தான் ஆட்சி நீங்க நடத்துனீங்க. உங்க ஆட்சியில, ஏன் கலைஞர் ஆட்சியில திருப்பூர்ல ஒரு மாணவர் அமைப்பு நடத்திய கூட்டத்தில் தமிழ் ஈழ தாயகம் எங்கள் தாகம், கல் புதைந்தால் கட்டிடம், இரத்தம் சிந்தினால் விடுதலை, ஈழ விடுதலைக்கு தேவைப்பட்ட இரத்தங்கள் நாங்கள் சிந்தி இருக்கிறோம். இன்னும் தமிழ் ஈழம் கனிந்து வரவில்லை, பூகோளமை பலிபீடமாக இருக்கிறது. நான் இந்திய அரசை இங்கே எச்சரிக்கிறேன். இந்த நிலைமை நீடிக்குமானால் தமிழ்நாட்டினுடைய தூதுவர் ஆலயத்தை டெல்லியில் திறக்க வேண்டியது வரும்னு நான் எச்சரித்து பேசினேன். என் மேலே 124A போட்டு தாம்பரம் பொதுக்கூட்டத்தில் மேடை ஏறுகிற பொழுது என்னை கைது செய்தார்கள். இரவு முழுக்க வேனில் என்ன அலக்கழித்து அவினாசி நீதி குற்றவியல் நடுவர் மன்றத்தினுடைய நீதிபதியினுடைய வீட்டில் விடியற்காலை 5 மணிக்கு என்னை ரிமாண்ட் பண்ணி 5:30 மணிக்கு கோவை சிறைச்சாலையில் அடைத்தார்கள். நான் கோவை சிறைச்சாலையில் வள்ளல் வ.உ.சி இருந்த கொட்டடியில் தனிமை சிறையில் இருந்தேன். நான் நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் அறிவிக்கப் போகிறார்கள் என்று செய்தி வந்து கொண்டிருக்கிறது. நான் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர். என்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு இதுதான் உகந்த நேரம். ஆனால் நான் சிறையில் இருக்கிறேன். வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிற காரணத்தால் ஜாமீன் மனு தாக்கல் போட முடியவில்லை. அதனால் கோர்ட்டு சிறைச்சாலையினுடைய கண்காணிப்பாளரை போய் சந்தித்து திருப்பூர் குற்றவியல் நடுவர் மன்றம், அங்கே தான் எனக்கு வழக்கு. இந்த நீதிபதி இடத்துல இணையதளம் மூலம் நான் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு தாருங்கள்னு கேட்டு நான் பேசி குற்றவியல் நடுவர் மன்ற நீதிபதி போலீஸ் சூப்பரண்டுக்கு மெமோ அனுப்பி என்னுடைய வழக்கில் நானே வாதாடுவதற்கு போலீஸ் காவலோடு திருப்பூர் அழைத்து செல்லப்பட்டேன். நானே வாதாடினேன். நான் வாதாடி போலீஸ் பாதுகாப்போடு திரும்ப சிறைக்கு அடைக்கப்பட்டதற்கு பிறகு இரவு 10 மணிக்கு நான் விடுதலை பெற்றதாக எனக்கு செய்தி வந்தது. விடுதலையை செய்துவிட்டார் நீதிபதி. காலையில் 10 மணிக்கு விடுதலையாகி வெளியே போகிறோங்கிற மகிழ்ச்சியில் இருந்த பொழுது காவல் சிறை கண்காணிப்பாளர் என்னை அழைத்து, வெளியில் போகலான்னு நினைக்கிறீங்க, மகிழ்ச்சியோடு வந்திருக்கீங்க, சாரி உங்கள்கிட்ட நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை, நீங்கள் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்குன்னு கையெழுத்து எண்ண வாங்கினார். இது என்ன அவங்க செய்த சித்திரவதை கேட்டிங்களா? கருத்துரிமை பற்றி பேசுவதற்கு திமுகவுக்கு எந்த அருகதையும் இல்லை. அதனால் திமுக இதை பேசக்கூடாது அப்படின்றது பேசவே கூடாது. இல்லை, இந்த விவகாரத்தில் இன்னொரு முக்கியமான பார்வையும் பார்க்க வேண்டியிருக்கு. பாஜக இந்த கைதை வந்து கண்டிச்சிருக்காங்க. திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் கண்டிச்சிருக்கிறாரு. பாஜகவுக்கும் திமுகவுக்கும் காதல் வந்தது உங்களுக்கு தெரியாத? இன்னும் இப்போ மோதல் எல்லாம் கிடையாது, காதல், கள்ள உறவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தேனிலவு விரைவில் நடக்கும். ஏற்கனவே வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து 6 மாதத்தில் இந்த ஆட்சி வந்து கவிழ்ந்துடும், இங்கே இருக்க ஒருவர் வந்து மத்திய அமைச்சராக போகிறார் அப்படின்ற ஒரு கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் ஸ்டாலினுக்கு கோபம் வந்தால் இந்த ஆட்சி கவிழ்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. தாவேகா இதை எப்படி பார்க்குது? ராஜேந்திர பாலாஜி திமுகவுக்கு போகிறதுக்கு முடிவெடுத்துட்டார். அவர் மோடியையே டாடின்னு சொன்னவர் இப்போ திமுகவுக்கு போகிறதுக்கு முடிவெடுத்துட்டார். ஸ்டாலினுக்கு கோபம் வந்தால் எரிமலை ஒன்றும் வெடிச்சிடாது. ஸ்டாலினுக்கு கோபம் வந்தால் பூகம்பம் நிகழாது.
ஸ்டாலினுக்கு கோபம் வந்தால் இந்த நாட்டில் எந்த அதிர்வும் நடக்காது. ஸ்டாலினுக்கு அதுக்கான தகுதி இல்லை. ஆனால் இன்னைக்கு பிஜேபியும் திமுகவும் நெருங்கி வருகிறது. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? நீங்கள் நேற்று முன்தினம் திருச்சொல்லியில் ஒரு கூடை பந்தாட்ட போட்டியை தொடங்கி வைப்பதற்கு இந்தியாவினுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து பந்து விளையாடுகிறார். கூடவே தங்கம் தென்னரசு சேர்ந்து விளையாடுகிறார். இது பந்து விளையாட்டு அல்ல, அவர்கள் ஒரு பந்தத்துக்கு தயாராகி விட்டார்கள் என்பதற்கு இந்த விளையாட்டு. டெல்லியில் காக்ரோச் ஜனதா அவங்களுடைய போராட்டம் வந்து பெரிய அளவில் வெடிச்சிருக்கு. ராகுல் காந்தி அவர்கள் கைது செய்யப்படுறாங்க. இந்நேரம் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருந்திருந்தா எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தாவேகா இதில் வந்து ஒரு மென்மையான ஒரு போக்கை கடைபிடிக்குது, மத்திய அரசுக்கு எதிரான ஒரு குரலை வந்து வலுவாக வைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு பார்வையை திமுகவினர் வைக்கிறாங்க. இல்லை, நேற்றைக்கு நீட்டுக்கு எதிராக எங்கள் தலைவர் வெளியிட்ட அறிக்கையை பார்த்தீங்களா? நாங்கள் தேவைப்படும் போது பேசுகிறோம், தேவையானதை பேசுகிறோம். நீட்டு தேர்வில் பாதிக்கப்பட்டு இறந்து போன மாணவர்களுக்கு 1 கோடி ரூபாய் நிதி தர வேண்டும் அப்படின்னு நல்ல கோரிக்கைக்காகத்தான் போராடுறாங்க. நாங்களும் அதை ஆதரிக்கிறோம். தாவேகா மீது பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. உதாரணத்துக்கு பழனி கோவில் விவகாரத்தில் தொடங்கி அமைச்சர்கள் சர்ச்சைகள் வர கடுமையான விமர்சனங்களை திமுகவினர் எதிர்க்கட்சியினர் வைக்கிறாங்க. அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, பழனி நில விவகார மோசடி நடந்தது உண்மை. நடத்தியதில் திமுகவுக்கு பெரும் பங்குண்டு. திமுகவுக்கு பங்கு இருக்கு. ஆமாம்மா, கடந்த ஆட்சி காலத்தில் அதனுடைய விளைவு இது. இப்போ எங்கள் ஆட்சியில் அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணை தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. பதிவுத்துறை சார்பில் 3 உயர் அதிகாரிகள் பழனிக்கு சென்றிருக்கிறார்கள். விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. பதிவுத்துறை அந்த அறநிலையத்துறை இணை கமிஷனர் மாரிமுத்து நேற்றைக்கு விசாரிக்கப்பட்டிருக்கிறார். விசாரணை 2 நாளில் முடியும். குற்றவாளி யார் என்று அடையாளம் கண்டு கூட்டில் ஏற்றப்படுவார். எங்கள் மடியில் ஒன்றும் கனம் இல்லை. குதிரை பேர சர்ச்சையிலையும் தாவேகா வந்து மீண்டும் மீண்டும் சிக்குது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க எதிர்க்கட்சியினர். குறிப்பாக சகாயம் அவர்களே வந்து கிளீன் கவர்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன விஜய் அவர்கள் விஜயபாஸ்கர் போன்ற ஊழலோட உச்சத்துக்கு இருந்தவர்களை வந்து கட்சியில் சேர்த்துக்கிறது வந்து சரியான ஒரு போக்கு கிடையாது. ஒரு வார்த்தைகளை வந்து அது வந்து சிதைச்சிரும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? நாங்கள் குதிரை பேரத்தில் நாங்கள் ஈடுபடலை. சகாயம் அவர்கள் குதிரை பேரம் சம்பந்தமா பேசல. ஏற்கனவே இப்படியான ஒரு குதிரை பேரம் சர்ச்சை இருக்கு. குதிரை பேரத்தில் ஈடுபடலை. குதிரை பேரத்தில் ஈடுபட வேண்டிய தேவையும் எங்களுக்கு வரல. எங்களுக்கு 121 சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவில் தான் அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால குதிரை பேரத்துக்கு தேவையில்லை. விஜயபாஸ்கர் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர். அவர் குற்றம் சாட்டப்பட்டவரை தவிர குற்றவாளி இல்லை. நீதிமன்றம் அவரை குற்றவாளி என்று இதுவரைக்கும் சொல்லவில்லை. ஆனால் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் என்கிற பேர் அவருக்கு உண்டு. அவரை சேர்த்ததன் மூலம் தூய்மையான நிர்வாகத்திற்கு இழுக்கு சேராதான்னு சகாயம் கேட்டதில் அவருக்கு 1000 சல்யூட். ஆனால் சகாயத்திற்கு சொல்கிறேன், விஜய் தனி மனிதன் அல்ல, ஒரு 2 கோடி தொண்டர்களின் தலைவன். தமிழ்நாட்டு மக்களினுடைய நம்பிக்கை, தமிழ்நாட்டு மக்களின் கனவுகளுக்கு சிறகு தயாரித்து தருகிற வேள்விக்கு தலைமை தாங்குகிறவர். ஆட்சி மாற்றம் அதிகார மாற்றம் என்கிற அதிசயத்தை அன்னை தமிழகத்தில் நடத்தியவர். எங்களுக்கு மேஜிக் நம்பர் கிடைக்கல. மேஜிக் நம்பர் கிடைக்காத நிலையில் திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் எங்களுக்கு ஆதரவு தந்தது. அவர்கள் தயவில் தான் எங்கள் பயணம் தொடருகிறது. ஆனால் டெமோக்ரஸியில் விஜயபாஸ்கரா விவேகானந்தனா என்பது பிரச்சனை இல்லை. டெமோக்ரஸியில் எண்ணத்தை விட எண்ணிக்கை மேலாகும். இல்ல, அதான் உங்களுக்கான நம்பர்ஸ் வந்துட்ட பிறகு ஏன் வந்து அதிமுகவிலிருந்து ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்களை எண்ணத்தை விட எண்ணிக்கை மேலானது. இப்போ விஜயபாஸ்கர் வர்றேன்னாரு, வாங்கன்னு வரவேற்றோம். அவருடைய பொலிட்டிக்கல் கேரியரை நாங்கள் பாதுகாக்கிறோம். விஜயபாஸ்கர் வந்ததன் மூலம் அந்த சோழவள நாட்டில் மட்டும் அந்த 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 பகுதியில் 30 லட்சம் தொண்டர்கள் தாவேகாவுக்கு வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே விஜய் அவர்களுக்கு இவ்வளோ கோடி பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க. இவருக்கான ஆதரவு நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே இருக்கு. ஒரு கிளீன் கவர்மெண்ட், ஒரு தூய சக்தி அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாருமே ஏற்றுக்கிறோம். அப்படியான சூழல்ல விஜயபாஸ்கர் போன்ற குற்றம் சாட்டப்பட்டவர்கள், ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்களை ஏன் சேர்த்துக்கணுன்ற ஒரு காமன் மேனோட பார்வையில தான் அவர் கேள்வி எழுப்புறார். குற்றம் சாட்டப்பட்டவனாரும் மக்களினுடைய
நம்பிக்கைக்குரியவர். அவர் யாரிடத்திலிருந்து வெறுப்பை சம்பாதிக்கலை. அவர் வந்திருப்பது தாவேகாவுக்கு ஒரு தூய்மையான நிர்வாகத்தை தருகிற கட்சிக்கு வந்திருக்கிறார். ஆகவே அவர் கடந்த காலங்களை கசக்கி எறிந்துவிட்டு ஒரு ஊழல் ஆட்சியை தருகிற கட்சிக்கு வந்திருக்கிறோம். நாமும் இனிபோல் அதுபோல இருக்க வேண்டும் என்று அவர் எண்ணி திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால எங்க கட்சிக்கு பெருமைதானே தவிர வேற ஒன்றும் இல்லை. எதையுமே எதிர்பார்க்காம இது நடந்திருக்குமா? அவருக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. தன்னை தேர்ந்தெடுத்த தொகுதி மக்களுக்கு ஏதாவது செய்யணும். இப்படி அம்மனமாயிருந்தா ஒன்றும் செய்ய முடியாது. அதிமுக என்கிற கட்சியில நம்ம இயங்கவும் முடியாது. அதனால வெற்றி பெற்ற அதிகாரத்துக்கிற கட்சியில் சேர்ந்த தொகுதி மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யலாம்னு நினைக்கிறார். அப்ப எதிர்கட்சிகளே இருக்கக்கூடாதா? இப்போ எதிர்கட்சிகளில் இருந்து நல்லது செய்யவே முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க எழுப்புறாங்க. எதிர்கட்சியில இருந்து அவங்க கேள்வி மட்டும் தான் கேட்க முடியும். செய்யணுமான ஆளுங்கட்சியா இருப்பது தான் செய்ய முடியும். இப்போ இதுக்கு பின்னாடி குதிரை பேரம் அப்படின்ற ஒன்றும் நடக்கவே இல்லை. ஒன்றும் இல்லை, அப்படி ஒன்றும் கிடையாது. இன்னொரு பக்கம் தாவேகா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி திமுக மேலே வந்து கடுமையாக திமுக முன்னாள் அமைச்சர்கள் மேலே வந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. அது தொடர்புடைய நபர்களை வந்து கைது செய்யறதுக்கான வேலைகள்ல வந்து தீவிரமாக இருக்காங்க. தாவேகா வந்து குதிரை பேர குற்றச்சாட்டில் வந்து சிக்குது. டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காரு. ஆனால் அது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவே படலை. வழக்கு டிடிவி தினகரன் காமராஜ் அவர்களை வந்து இல்லையா அவர் விரும்பி வந்தார். தினகரன் தலைமை ஏற்க முடியாதுன்னு வந்தார். தினகரன் ஒரு அரசியல் தரித்திரம், ஒரு அரசியல் அனாமதேயம், ஒரு அரசியல் அயோக்கியன். திகார் சிறைச்சாலையில் இருக்கிற சுரேஷ் சந்திராவோடு இன்னும் தொடர்பில் இருக்கிற பொருளாதார குற்றவாளி. திகார் சிறையில் இருந்து புகழ் பெற்றவன். இரட்டை இலை சின்னத்துக்கு வாங்கித்தாரேன்னு சொல்லி அதில் பேரம் பேசியவன். அதனால் அரசியலில் அம்மனமாக இப்போ ஒரு அனாதையை கொண்டு போய் அவன் வழக்கு தொடுத்தான். அந்த காமராஜ் என்பவர் மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர். தினகரனுடைய தயவில் அவர் வெற்றி பெறல. மன்னார்குடி மக்களினுடைய ஒவ்வொரு வீட்டிலும் அவர் அறிமுகமானவர். மன்னார்குடி மக்களினுடைய மனம் கவர்ந்தவர். அதற்கு கிடைத்த வாக்கை தவிர தினகரனுக்கு கிடைத்த வாக்கு இல்லை. அவர் தினகரன் கட்சியில தானே அமமுகல தானே போட்டியிட்டு வெற்றி பெற்றாரு. போட்டியிட்டு வெற்றி பெற்றாரு. அது அமமுகவுக்கு சொந்தம் கிடையாது. அது காமராஜ் என்கிற தனி மனிதனுக்கு சொந்தம்ங்கிறத நாளைக்கு தேர்தல் வச்சாலே எங்களால் நிரூபிக்க முடியல. இப்படியான நகர்வுகள் நடக்கிறது வந்து விஜய் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில வர்றாங்க, மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக இங்க வர்றாங்க அப்படின்ற ஒரு கருத்தை தாவேகாவினர் சொல்றீங்க. ஆனா இன்னொரு பார்வையும் இதுல முன்வைக்கப்படுது. உங்களுக்கு ஆதரவு அளிச்சிருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், IUML அவங்க மேல நம்பிக்கை இல்லாம இப்படியான ஒரு முயற்சிகள்லாம் தாவேகா முன்னெடுக்கிறாங்க. அவங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா மதசார்பற்ற அணி என்கிற ஃப்ரேம்குள்ள அவங்க இருக்காங்க. தமிழ்நாட்டில் மதசார்பற்ற அணி எங்கள் தலைவருக்கு தலைமையில் இருக்கிற இந்த கூட்டணி தான். எங்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது. அவங்களுக்கு எங்கள் மேலே அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு போதுமான நம்பர் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஏன் மாற்று கட்சியிலேருந்து சேர்க்கணும் அப்படின்ற ஒரு தேவை இருக்கா? கட்சியிலிருந்து வரவங்களெல்லாம் சேர்க்கணும் சார். யார் வந்தாலும் சேர்ப்போம். இல்லை, இப்படி சேர்க்கிறதோட பின்னணியில் அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலை வந்து எதிர்கொள்றதுக்கு தாவேகா தயாராகிட்டு இருக்கு. அங்கே கட்டமைப்பு இல்லை. அதனால அதிமுகவில் இருக்கக்கூடிய ஆட்களை வந்து தாவேகாவில் இணைக்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டம். உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு தயாராகிட்டோம். எல்லா இடத்திலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த நேரத்தில் மாற்று கட்சியிலிருந்து வந்தால் தங்கப்பதக்கத்தில் ஒரு முத்து பதித்த மாதிரி அழகா இருக்கும். அவ்வளோதான். இல்லை, இதனாலதான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு இல்லை அப்படியெல்லாம் ஒன்று இல்லை. கட்சியை பலப்படுத்துறதுக்கு அதிமுகலேருந்து ஆட்களை வந்து சேர்க்குறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. இதனால விஜய் அவர்களுக்கு தொண்டராக இருந்தவர்கள், ரசிகராக இருந்தவர்கள், மிகுந்த எதிர்பார்ப்போட கட்சிக்கு வந்தவர்கள் அவங்கெல்லாம் பாதிக்கப்பட மாட்டாங்க. விஜய் மன்றத்தில் இருந்த லயவேலாமணிக்கு பாடநூல் கழக தலைவராக நியமிச்சிருக்காரு. அந்த கட்சிக்கு தான் ப்ரியாரிட்டி. வைகோ அவர்கள் திமுகவுக்கு பக்கபலமாக இருந்தார். இப்போ அப்படியே வந்து தாவேகாவுக்கு ஒரு அரணா நிற்கிறாரு. இப்போ வந்து திருமாவளவன் போன்றவர்கள்லாம் வந்து அடிக்கடி ப்ரெஸ் மீட்டில் வந்து பேசக்கூடாது அப்படின்ற அளவுக்கு வந்து விஜய்க்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறாரு. அதை குறித்து உங்களுடைய பார்வை என்ன? அது வைகோவுக்கு நிலைப்பாடு. எனக்கு வைகோ பற்றி கேள்வி கேட்டாலே எனக்கு அது அசிங்கமாக இருக்கு. உங்கள் கட்சிக்கு ஆதரவாக தானே இருக்காரு? இல்லை, ஆதரவாக இருக்காரு. அதனால ஒன்றும் இல்லை. ஏன்னா அவரை பற்றி கேள்வி ஏன்டா கேட்காதீங்க. நான் அவரால் நேரடியாக பாதிக்கப்பட்டவன். அதனால வேணும். என்ன காரணத்துக்காக இப்போ தாவேகாவுக்கு வந்திருக்காரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவருக்கு இப்போ இந்த நல்ல கட்சி தாவேகான்னு வந்திருக்காரு. நமக்கு ஒரு வாழ்வு கிடைக்கும்னு வந்திருக்காரு. திருமாவளவன் அவர்களை கடுமையாக விமர்சிக்கிறார்ல, நோபல் பரிசு கொடுக்கணும், அதெல்லாம் ஒரு அத்துமீறல். அதெல்லாம் செய்யக்கூடாது. விஜய் அவர்களுக்கு PM ஆசை இருக்கு.
தேசிய அரசை நோக்கி போறதுக்கான முயற்சிகளும் இருக்குது அதுக்கான வாய்ப்பு அப்படின்ற கருத்துக்களும் இப்ப வந்து இல்ல. PM ஆசைப்படுவதில் தப்பில்லை. மோடி அகற்றப்பட வேண்டும், அந்த இடத்துக்கு இன்னொருவர் வர வேண்டும். அதற்கான யுத்த களத்தில் எங்கள் தலைவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெல்லியிலே 10 தொகுதி ஜெயிப்போம், கேரளாவிலே 10 தொகுதி ஜெயிப்போம், கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானாவிலாம் எங்கள் தலைவருக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறது. அதில் PM ஆக போகிறாருன்னு நான் சொல்லலை. அந்த இடத்திற்கு வருவதற்கான தகுதி ராகுல் காந்தியை தவிர இன்னொருவருக்கு இந்திய அரசியலில் இருக்குமானால் அது எங்கள் தலைவர் விஜய்க்குத்தான் இருக்கிறது. அதற்கான ஆசைகள் அவருக்கு இருக்கா? அது அதற்கான பேச்சுவார்த்தைகள் கட்சிக்குள்ள துவங்கிருச்சா? அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா டிவிக்கே சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாமே வந்து வடமொழியில் வந்து டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டு அங்கே பரப்பப்படுது அப்படின்ற ஒரு தகவல் இல்லை. ஆசை விடுங்க, அதுக்கான சூழலும் இப்போ வரல. ஆனால் ராகுல் காந்தியை அடுத்து இன்னொருவர் வர முடியுமானால் அந்த தகுதி விஜய்க்குத்தான் இருக்கு. கட்சிக்குள்ள அதற்கான பேச்சுவார்த்தைகள்லாம் அதெல்லாம் பண்ணலாம். நீங்க இணையும் போது திரு விஜய் அவர்களை சந்திச்சீங்க, அதற்கு பிறகு சந்திச்சு இது சம்பந்தமான அரசியல் முதலமைச்சராக மக்கள் முடிசூட்டியதற்கு பிறகு சந்தித்தேன். அதுக்கப்புறம் இன்னும் சந்திக்கல. அமெரிக்கா போனேன், இப்போ ஒரு 12 நாள் பயணம். அது போகும்போது கேட்டுட்டு போகணும்னு நினைச்சேன். அன்னைக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. இன்னும் நாளைக்கு போய் சந்திக்கணும்னு இருக்கேன். திரைத்துறையினர் தான் வந்து அவர் சந்திக்கிறாரு, கட்சியினர் வந்து பெரிய அளவு சந்திக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. திரைத்துறையினர்கள் ஒரு 3 நேர்முக உதவியாளர் மூலமா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சந்திக்கிறாங்க. கட்சிக்காரங்க வந்து சந்திக்கிறாங்க. அது வந்து செய்தி ஆயிடுது, இது செய்தி ஆகாது, அவ்வளவு. ஓகே சார், உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. பல்வேறு தகவலாக பகிர்ந்துட்டீங்க. நன்றி சார். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.